அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அவர் டைம்ஸ் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். 1950ஸ வந்து காட்டிட்டுருக்காங்க. அப்போ வந்து 2 சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க. 2 பேரும் என்னன்னா வந்து குவாண்டம் பிசிக்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. அதுல இருக்க அந்த பொண்ணு இருக்காங்கன்னா, அவங்க ஆம்பளையோட வந்து கொஞ்சம் டேலண்ட்டு. அவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க என்னன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டில வந்து பிசிக்ஸ் ப்ரொஃபஸராவும் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க. சைடா வந்து குவாண்டம் பிசிக்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. அதாவது வந்து ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணுறது அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரியே வந்து இவங்க டைம் ட்ராவல் மிஷினும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அத ரிசர்ச்லாம் பண்ணி இங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து இவங்களால வந்து முடியவே இல்ல. இவங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து கேட்குறாங்க, "நான் வந்து உங்க கூட வந்து அசிஸ்டன்ட்டா வந்து சேரவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து இவங்க அந்த லேடி வந்து வேணான்னு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு நாள் வந்து இவங்களுக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்டும் வந்து அந்த டைம் மிஷின் வந்து செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிட்டு சரி இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து அதில வந்து போறாங்க. போய் பாஸ்ட் எங்கேயாவது போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த மிஷின வந்து ஆப்பரேட் பண்றாங்க. பார்த்தா வந்து இவங்க ஃபியூச்சருக்கு வந்து வந்துர்றாங்க. அதுவும் 70 வருஷம் கடந்து 2025க்கு வந்து வந்துருவாங்க. இவங்க வந்து பார்த்தா, இங்க வந்து பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு வந்து ஆச்சரியம். ஒவ்வொருத்தவங்க கையில வந்து ஃபோன வந்து சின்ன சின்னதா வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்த டைம் மிஷின் வந்து ஒரு காம்போனன்ட் வந்து இது ரிப்பேர் ஆகி போச்சு. அத வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் அவங்களோட லேப்ல போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்க 2 பேரையும் புடிச்சு கொண்டாந்து வந்து உட்கார வச்சாரு. உட்காந்த வச்சோனே வந்து இது மாரி வந்து போலீஸ்காரன்ட்ட வந்து சொல்றாங்க, "நாங்க வந்து இந்த யூனிவர்சிட்டில வந்து புரொஃபஸரா வந்து வேலை பார்க்குறோம். என்ன வந்து டீன கூப்பிட்டு கேளுங்க" அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து அந்த யூனிவர்சிட்டி டீன வந்து கூப்பிடுறாங்க. டீன வந்து கூப்பிட்டு பார்த்தா, இந்த டீன் யாருன்னா பார்த்தா, இந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அவங்க அசிஸ்டன்ட்டா வந்து சேர வந்தேன் அந்த பொண்ணு தான் வந்து இப்போ படிச்சு வந்து டீன் பொசிஷன்ல வந்து நிக்கிறா. எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் வந்து இது மாரி ட்ரெயின் டிரைவர் பண்ணி இது பண்ணுவீங்கன்னு. நான் எல்லார்ட்டயும் சொன்னேன். யாருமே வந்து நம்பல. எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சொன்னோனே வந்து அவங்க கூட ஒருத்தவங்க வந்து பொண்ணு மாரி இருப்பாங்க. அது ஏன்னா வந்து அவங்களோட அ அத் அத்தை பொண்ணு. அந்த பொண்ணோட வந்து அத்தை பொண்ணு. அப்ப அதாவது அத்தை பொண்ணோட பொண்ணு. அந்த பொண்ண பார்த்தோனே வந்து உன்ன பார்த்தோனே வந்து ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட வீட்ல போய் வந்து இவங்க 2 பேரையும் வந்து தங்க வச்சுருவாங்க. இப்ப என்னன்னா வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பொண்ணுக்கு தான் வந்து அறிவு ஜாஸ்தி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து அந்த லேடிக்கு தான் வந்து அறிவு ஜாஸ்தின்னு சொல்லி நம்பி, இவளையே நெறையா பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நெறையா வந்து மீட்டிங்லாம் வந்து அந்த பொண்ணையே வந்து பேச விடுறாங்க. இதனால ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ ஃபீலிங் மாரி வந்துருது. இதனாலேயே வந்து இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துரும். சண்டை வந்தோனே வந்து இவங்க வந்து சொல்றாங்க, "நான் வந்து உங்க கூட தான் வந்து எனக்கு இந்த லைஃப் தான் செட் ஆகுது. நான் வந்து இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. சரி அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்து அவங்க வந்து வெளிய வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா வந்து அந்த டைம் மிஷின வந்து ரிப்பேர் பண்றதுக்காண்டி வேலையெல்லாம் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கூட அந்த காலேஜ்ல வேலை பார்க்குற எல்லா பிசிக்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர் எல்லாரையும் வந்து கொண்டாந்து வந்து அந்த டைம் மிஷின வந்து வேலை பார்க்க வைக்கிறாங்க அந்த காலேஜோட டீன். எல்லாம் வேலையாக்கி நல்லபடியா முடிஞ்சோனே வந்து, "வா போலாம்ன்னு" சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுவாரு. ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இங்கே இருந்தா தான் வந்து எனக்காண்டி ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கு. நான் நெறைய சாதிக்க விரும்புறேன்" அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னோனே, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஒய்ஃப்ட்ட சொல்லிக்காம கொள்ளைக்காம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, "நான் இது மாரி வந்து கிளம்பி போறேன். நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்து அவர் இங்க கிளம்பி வந்து போயிடுறாரு. ஒய்ஃப் வந்து அந்த லெட்டர பார்த்துட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த காலேஜோட டீன் வந்து சொல்றாங்க, "கவலைப்படாத. நீ இங்கேயே இருந்து சாதிக்க வேண்டியது நெறையா இருக்கு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க நெறைய அவார்டு வந்து வாங்கிறாங்க. நோபல் பரிசு வாங்கிறாங்க. சிறந்த பிசிக்ஸ் டீச்சர்ன்னு வாங்கிறாங்க. பிசிக்ஸ்லயே வந்து இவங்கள மாரி வாத்தியாரே கிடையாது அப்படின்னு சொல்லி நெறைய அவார்டு வந்து வாங்கிறாங்க. இப்படியே பண்ணோனே காலம் வந்து கடந்து போயிருது. காலம் கடந்து போனோனே இப்ப ஒரு 30 வருஷம் கடந்துருது. 30 வருஷம் கடந்ததுக்கப்புறம் வந்து இவர் கொஞ்சம் வயசான மாரி ஆயிறாரு. இவர் இருக்க இடத்துக்கு வந்து இந்த அம்மா வந்து டைம் மிஷின் வந்து தானே வந்து உருவாக்கி பாஸ்ட்டுக்கு வந்து இவர வந்து சந்திச்சு வந்து நான் எவ்வளோலாம் சாதிக்கணும்னு நெனச்சேனோ சாதிச்சுட்டேன். இனிமே மிச்ச காலகட்டத்த வயசான ஆயிர்றாங்க 2 பேரும். காலகட்டத்த வந்து உங்க கூட வாழ விரும்புறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.